வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2024 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. இன்று வரக்கூடிய மணி நேரங்களில் பாலி, கொழும்பு, நீர்கொழும்பு இந்த இடங்களில் லேசான மிதமான மழை இப்போது கிடைத்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. மேலும் பருத்தித்துறை, யாழ்ப்பாணம் இந்த இடங்களுக்கெல்லாம் வரக்கூடிய மணி நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. இன்று பெரும்பாலான மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, தலைமன்னார், புத்தளம், வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு, திரிகோணமலை, தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தெற்கு மாகாணங்களுக்கும் இன்று பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மட்டக்களப்பு, அம்பாறை, பனாமா இந்த இடங்களுக்கெல்லாம் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கண்டி, ரத்தினபுரி, மேலும் ஹம்பந்தட்ட, பதுளை, ஹாலி, கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலான மழைப்பொழிவு, கூடுதலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பரப்பில் அதிகரித்து இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கொழும்பு, நீர்கொழும்பு, மேலும் சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக வரக்கூடிய மணி நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியத்துக்கு பிறகு மழை தொடங்கும். மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை வரை மழை தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, பருத்தித்துறை இந்த இடங்களை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் பெரும்பாலான நாட்கள் தொடர்ந்து அதிகாலையிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிளிநொச்சியை பொறுத்தவரை இடையிடையே ஒவ்வொரு நாள் ஒதுக்கலாம். ஆனால் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, தலைமன்னார் இந்த இடங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் பெரும்பாலான நாட்கள் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் ஒவ்வொரு நாள் கனமழையாகவும் இருக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறைக்கு நாளை அக்டோபர் 8ஆம் தேதி இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. அக்டோபர் 8ஆம் தேதியும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புது. அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அக்டோபர் 9, 10, 11 தேதிகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து பெரும்பாலான இடங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அக்டோபர் 8, 9, 10, 11, 12 தேதிகளில் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி இலங்கை அருகே நிலை கொண்டு இலங்கைக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவாக கொடுக்க இருக்கிறது. மேலும் அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அக்டோபர் 13ஆம் தேதி அந்தமானுக்கு மேற்கு பகுதி ஒரு காற்று சுழற்சி உருவாக வைப்பது. அந்த நிகழ்வு தமிழகம் நோக்கி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகும் ஒரு பரவலான மழைப்பொழிவு இலங்கையில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் பரப்பில் அதிகரித்து பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் நள்ளிரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை, மதியம், இரவு நேரங்களில் ஒரு சில நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை பெரும்பாலான நேரங்களில் வரக்கூடிய நாட்கள் மழை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மட்டுமே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்களில் சற்று சவாலாக ஈர்க்க வாய்ப்புள்ளது. மேலும் இலங்கைக்கு வடக்கு பகுதி, கிழக்கு பகுதி, வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேரங்கள் மட்டுமே வங்கக்கடலில் சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.